अस्सलाम वालेकुम। इनकी நம்ம ஹபீஸ் கிச்சன்ல ரெண்டு விதமான லட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். தீபாவளி நெருங்கிக்கிட்டு இருக்கு. தீபாவளிக்கு பண்ணக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தான். ஃபர்ஸ்ட் ரவா லட்டு பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். ரவா லட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம். லட்டு பண்றதுக்கு தேவையான பொருட்களை வறுத்து எடுத்துறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கிறேன். நெய் மெல்ட் ஆகட்டும். நெய் மெல்ட் ஆயிருச்சு. எடுத்து வச்ச நட்ஸை போட்டு வறுத்துறலாம். ஸ்லோ ஃபயரில் தான் வச்சுருக்கேன். பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். நட்ஸ்லாம் நல்ல நெய்யில் வறுத்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். உலர் திராட்சை நல்லா பொங்கி பலூன் மாதிரி வந்துருச்சு. நமக்கு தேவையான நட்ஸை நம்ம சேர்த்துக்கிறலாம். நான் உலர் திராட்சை, முந்திரி, கொஞ்சம் பாதாம் சேர்த்துருக்கேன். இது நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கிறலாம், கூடவோ குறையவோ. இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். வறுத்த நட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். எடுத்து வச்ச தேங்காயை வறுத்து எடுத்துடலாம். 3/4 கப் தேங்காய் பூ எடுத்திருக்கேன். இப்போ அதை வறுத்துடலாம். அதுவும் ஸ்லோ ஃபயர்லேயே இருக்கட்டும். அதே நெய்லையே வறுத்து எடுத்துருவோம். தேங்காய் பூ நல்லா வறுத்து வாசம் வரணும், நல்லா வறுபட்டு. தேங்காய் பூ நல்லா வறுபட்டுருச்சு. கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதுவும் ஆறட்டும். அதே பேன்லையே திரும்பவும் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடலாம். எடுத்து வச்ச 1 கப் ரவையை நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கிடுவோம். ஸ்டவ் ஸ்லோ ஃபயரில் தான் இருக்குது. இதையும் நல்லா வறுத்துருவோம். ரவா லட்டு பண்ணுறதுக்கு தேங்காய் சேர்த்தும் பண்ணலாம், தேங்காய் இல்லாமையும் பண்ணலாம். தேங்காய் சேர்த்து பண்ணும்போது நல்ல வாசமாக இருக்கும். தேங்காய் சேர்த்ததுனால 3 அல்லது 4 நாள் தான் அந்த லட்டை ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியும். தேங்காய் இல்லாமல் செய்யும்போது கூட 4-5 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். ரவை நல்லா வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரவை பேன்லேயே இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடாமல் லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். சூடு கொஞ்சம் ஆறட்டும். வறுத்து வச்ச தேங்காவை சேர்த்துடுறேன். தேங்காய் பூ சேர்த்து கிளறி விட்டுறலாம். வறுத்த நட்ஸையும் சேர்த்துடலாம். நல்லா கிளறிடுவோம். 1 கப் ரவைக்கு அதே கப்பில் 3/4 கப் சீனி எடுத்திருக்கேன். 3/4 கப்புங்கிறது நல்ல தித்திப்பாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்கன்னா ஒரு 1/2 கப் கூட சேர்த்துக்கிடலாம். 1/2 கப்பே போதுமானதாக இருக்கும். ஆனால் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நல்லா கிளறிடுவோம். இந்த சீனியோட ஏலக்காவையும் போட்டு திரிச்சிருக்கேன். 5 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதை எல்லாத்தையுமே சேர்க்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் சீனியை சேர்த்தோன்னா சீனி உறைஞ்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பால் சேர்த்துக்கிடுவோம். பால் சேர்த்தும் ரவா லட்டு பண்ணலாம்.
அப்படி இல்லை பால் சேர்க்காம நான் தனியாக நெய் மட்டுமே சேர்த்து ரவா லட்டு பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி பால் சேர்த்து தான் ரவா லட்டு பண்ண போகிறேன். 3/4 கப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விரவிக்கிடலாம். சூடான பால் தான் சேர்த்துருக்கேன். பரு ரவையாக இருந்தால் அதிகமாக இழுக்கும் பால், பொடி ரவையாக இருந்தால் கம்மியாக தான் இழுக்கும். மொத்தமாக அவ்வளோத்தையும் ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பிறவிடணும். நல்லா கிளறி விட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கிடலாம். நல்லா பிறவி வச்சிடலாம். இப்படி இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நான் எடுத்த பாலில் கொஞ்சமாக மிச்சம் வச்சுருக்கேன். இப்போ நான் ஊற்றின பாலே கரெக்டாக இருக்குது. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம். கையில் நெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டி எடுத்துடலாம். 2 கையிலையும் நெய் தடவிருக்கேன். கை பொறுக்கிற சூட்லையே எடுத்து இப்படி உருண்டை பண்ணிடலாம். இதே மாதிரியே மீதமுள்ளதையும் உருட்டி எடுத்துட்டு பார்க்கலாம். எல்லா ரவையும் லட்டு பிடிச்சாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். நான் எடுத்த ஒரு கப்புக்கு 15 லட்டு கிடச்சிருக்கு. நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. ரவா லட்டு இருக்கட்டும். அடுத்த லட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அடுத்த லட்டு ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதே அளவில் 1 கப் கடலை மாவு, 1 கப் கடலை மாவும் 1 கப் சீனியும் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் எடுத்த ரவையை சேர்த்துட்றேன். நான் வறுத்த ரவை தான் சேர்த்துருக்கேன். வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுலனாலும் பண்ணலாம். 1 கப் கடலை மாவு அதையும் இதில் சேர்த்துட்றேன். கடலை மாவு கட்டி இல்லாமல் பார்த்துக்கிறங்க. கட்டிகள் இருந்துச்சுன்னா சலிச்சு விட்டு எடுத்துக்கிறங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பவுடர் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கலருக்காக தான் சேர்த்துருக்கேன் மஞ்சள் பவுடர். உங்களுக்கு வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பால் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தான். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றி திரும்பவும் அழுத்தி பிசைஞ்சிட்டு 4 பாகமாக பிரிச்சிடலாம். நாலு பாகமாக பிரித்து எடுத்தாச்சு. கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு பிரித்த உருண்டையிலேருந்து ஒன்று எடுத்துக்கிறலாம். ஒரு உருண்டை எடுத்து உள்ளங்கையில் வச்சு அழுத்தி எடுத்துடலாம். இதே மாதிரியே மீதமுள்ள 3 உருண்டையும் அழுத்தி எடுத்துட்டு பார்க்கலாம். 4 உருண்டையுமே
அடை மாதிரி தட்டி எடுத்தாச்சு. ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் மீடியமாக தட்டி எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதை பொரித்து எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சாச்சு. பேன் சூடேறட்டும். கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன். நெய் மெல்ட் ஆகட்டும். நெய் மெல்ட் ஆயிருச்சு. இப்போ தட்டி வச்சதை ஒரு பேனில் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் பொரித்து எடுத்தால் போதும். பெரட்டி விட்டுருவோம். 2 பக்கம் நல்லா பெரட்டி பொரித்து எடுத்துக்கிடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி பொரித்து எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறவும் வச்சிடலாம். பிளேட்டுக்கு மாற்றினது ஆறிடுச்சு. இதை குட்டி குட்டி பீஸாக பிச்சிடலாம். இதே மாதிரியே மீதமுள்ளதையும் பிச்சு எடுத்துடலாம். குட்டி குட்டியாக பிச்சு போட்டதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். பவுட்ரு பண்ணிட்டு வந்தாச்சு. பவுட்ரு பண்ணது இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். சர்க்கரை பாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 1.5 கப் தண்ணி ஊற்றுறேன். 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். எடுத்த 1 கப் சர்க்கரையை அதிலே சேர்த்துடுறேன். ஏலக்காய் பவுட்ரு போட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகட்டும். கம்பி பதம் எதுவும் அவசியம் இல்லை. சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதி வரட்டும். சர்க்கரை கரைஞ்சி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய்யும் இதோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு மிக்ஸியில் திரிச்சதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுருவோம். கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு நல்லா பிறவிடலாம். நெய்யில் வறுக்காமல் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உலர் திராட்சையும் சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே நெய்யில் வறுக்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பெரட்டி 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடுவோம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய்யை ஊற்றி நல்லா பெரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா பெரட்டி ஒன்று சேர்த்து வச்சாச்சு. சூடு ஆறட்டும். கை பொறுக்கிற சூடு வந்ததும் லட்டு பிடிச்சிக்கிறலாம். கொஞ்சம் ஆறிடுச்சு. கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு லட்டு உருட்டிடலாம். 2 கையிலையும் கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா அழுத்தி உருட்டி எடுத்துடலாம். இதே மாதிரியே மீதமுள்ள மாவையும் உருட்டி எடுத்துருவோம். நம்ம எடுக்கிற ரவை வந்து பரு ரவையாக இருந்தால் கடலை மாவில் சேர்க்க முன்னாடியே
மிக்சியில் போட்டு ஒரு பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடலை மாவோடு சேர்த்துக்கிறலாம். இதே மாதிரியே எல்லாமே உருட்டி எடுத்துகிட்டு பார்க்கலாம். எல்லா மாவுலையும் லட்டு உருட்டியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. 2 விதமான லட்டும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ரெசிபி தான். நீங்களும் வருகிற தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.